ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாண்ட் டாக். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம கோவா ட்ரிப்போட செகண்ட் டே. காலைல எழுந்ததுமே ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். என்னன்னா, நம்ம நேற்று நைட்டு தங்கியிருந்தோம்ல பெங்களூர்ல, அந்த ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணும்போது நம்மளோட மெயினான கேமரா ஐட்டம்ஸ்லாம் இருந்த பேக்கையே வந்துட்டு விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அதை எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒரு 1/2 கிட்ட ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம எங்க இருக்கோம்னு ஏதாவது விளாக் எடுக்கலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு டேவோட விளாக்ன்ட்டு மைக் எடுக்கிறதுக்காக பேகை தேடும்போது தான் பேக் இல்லை, விட்டுட்டு வந்துட்டேன் ரூம்லேன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் லக்கிலி வந்து நம்ம ஒரு 1/2 தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு ஹோட்டலுக்கு கால் பண்ணி அங்கே பேக் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேக் அகைன் எடுக்கிறதுக்காக ஒரு 1/2 போய் அகைன் வந்து 1/2 ரிட்டன் வந்து ரொம்ப தலைவலியாக போயிடுச்சு. ஸோ 1 கிட்ட நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மணி வந்து 8:45 கிட்ட ஆயிடுச்சு. பட் நம்ம இன்னும் தும்கூரே தாண்டலை. இன்னும் கோவா போகிறதுக்கு நமக்கு 6 o'clock ஆகிடும். அட்லீஸ்ட் 5 o'clock ரீச் ஆகிடணும்னு நினச்சோம். பட் தென் தட் டிட் ஹேப்பன். பட் ஸ்டில் ஓகே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். போய் குயிக்காக சாப்பிட்டுட்டு லெட்ஸ் கீப் கோயிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஒரு இளநீ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இளநீ தண்ணியா வழுக்கையான்னு கேட்குறேன். வழுக்க இங்கே ஒன்று இளநீ. ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு எல்லாருமே வந்துட்டு இளநீ குடிங்க, அதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ குடிச்சிட்டேன். வழுக்க வந்து ரொம்ப இனிப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ. சரி, அப்படியே சர்ன்னு கோவா போய் சேர்ந்துடலாம் இனியாச்சும்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம லேட்டாக போயிட்டு இருக்கோம். இதில் வந்து நமக்கு ட்ரெயின் வர போகிறதுக்காக ரோடையும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப நம்மளை சோதிக்குது இந்த கோவா. போட்டுறாதடா. செய்திகள் வாசிப்பது சுகுமார். இங்க பாரு, செம்மையா இருக்கு. 2 டீசல் நடுவில் ஒன்று. இப்பயாச்சும் நம்ம கோவா போவோமா? பின்னாடி ஒரு கும்பலே வருது. நம்ம ஓடி போனா மட்டும் தான் தெரியும். ஃபைனலி கோவாக்குள்ள வந்தாச்சு. கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு நைட் இங்கே தான் தங்க போகிறோம். நல்லா தூங்கி எழுந்துட்டு நான் மார்னிங் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம பேராசைலிங் போகலாம். ஓகே, குட் நைட். ஹலோ வியூவர்ஸ், ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம நார்த் கோவாவில் இருக்கோம். ஸோ திஸ் இஸ் டே 1 இன் கோவா. நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே சவுத் கோவா போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பேராசைலிங் வந்து ட்ரை பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐ திங்க் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே தூரத்துலேருந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது. லெட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் டுடே அண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க, நம்மளும் ரெடி ஆயிடலாம். இதெல்லாம் தூக்கிட்டு போற ரிஸ்க். ஸோ தமிழ் எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோவா வரேன். கோவா வந்து பேராஸ்லைடிங் வந்து நம்ம போக போறோம். அப்படி இருக்கு. பேராசைலிங் சைடிங் இல்லையா? சரி, ஏதோ ஒண்ணு. சரி, ஏதோ ஒண்ணு. அமைதியா போயிட்டு வரு. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸா? பார்வையாளர்கள் லைஃப் ஜாக்கெட் நாங்க வீடியோ வேணாம்னு சொல்றோம். நாங்க அங்க போறோம்.
ஓகே. நாங்கலாம் ஷை கைஸ் பேசிக்கலி ஷையா இருக்கும். ஷையா இல்லையா எப்படின்னு தெரியும். இங்க ஒருத்தர் இருக்காரு. ஷைங்கிறது மத்ததெல்லாம் கரெக்டா அவங்க வரும்போது அவன எடுக்கிறீங்க. போட்ட ஷையா. ஜாக்கெட் திருப்பி போட்ட ஷையா. गाइस our boat is here. இதான். கொஞ்சம் பக் பக் பக்ன்னு இருக்கு போ. ஏறுவோம். Guys, why am I experience? Guys. அங்க ஏதோ ஒரு பேர்ட் இருக்கு. அது எது மேல நிக்குதுன்னே தெரியல. பேராஸ்லைடிங் என்ன கூப்பிட்டு வந்தீங்க? பேராஸ்லைடிங் ஓ வெயிட்டிங்கா? ஓகே வேணும்னா ஸ்விம் பண்ணலாம்ன்றாரு. करता हूं डेंजरस शार्क नहीं है। स्विमिंग का चार्ज है हाउ मच कितना रुपए? 300 पर पर्सन नहीं 300 ना கிணத்துல வச்சுக்கலாம். நேத்து ரூம் போட்டேன் குளிக்கல. இல்ல ஈலாங்கரையில கூட்டிட்டு போவாங்கன்னா கூட்டிட்டு போய் ஃப்ரீயா கூட்டிட்டு வருவாங்க. வாப்பா நான் தனியா தான் போறேன், வாப்பா கம்பெனிக்கு துணை கூட்டிட்டு போறேன்னா போவாங்க. கட்டு மரம் இங்க இருந்து கோவா போட்டோ எடுங்க. கைஸ் நம்ம இங்க தான் இருக்கோம். அப்படியே சைலண்டா இருக்கு. இப்போ நாங்க யாருமே பேசல அப்படின்னா இங்க அப்படியே பின் டிராப் சைலன்ஸ் இருக்கு. அண்ட் இதான் the silence of the sea போல செமையா இருக்கு. ப்ரோ நேச்சர் ஓகே. முதல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சவர் நம்ம கேங்ல இருந்து பறங்க போறாரு. இது கரெக்டா இருக்கா? கண்டிப்பா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். இறங்கவே வேண்டாம். பையன் உப்பு தண்ணில முட்டை எடுத்துட்டான். எனக்கு இருமல் வருது. கைஸ் நம்ம வந்து இப்போது செந்திலுக்கு வந்துட்டு மைக் மாட்டி அனுப்பியிருக்கோம். அவர் என்ன தான் பேசுகிறாருன்னு பார்க்கலாம். அருமையாக இருக்கு. நீங்க போக போக இப்பயே முக்க போறீங்களா? ஓகே ஓகே போது மேல இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ சூப்பரா இருக்கு. நீங்க பறக்கும் போது எப்படி இருக்குமோ
பறவை எப்படி பார்க்குமோ அதை பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. எப்போவுமே இப்படி உயரத்துலேயே இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி உயரத்துலேயே இருக்கணும். நம்ம நல்லா இருக்கு. மெடிடேஷன் பொசிஷன்ல போறாரு. சோ வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சிட்டு ரிட்டர்னிங் பேக் டு தி ஷோர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் நிறைய அட்வென்ச்சரஸான ட்ரிப்லாம் போகலாம், நிறைய என்ஜாய் பண்ணலாம். பாய். ரொம்ப காத்து அதிகமா இருக்கு. ரொம்ப போட் வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ரைட் போனா லெஃப்ட் போகுது, லெஃப்ட் போனா ரைட் போகுது. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருங்க நாங்களும் வந்துட்டு இருக்கோம் உங்களை நோக்கி. ஃபேண்டாக்ஸ் ஃபுல் பயத்துல இருக்கு. Hey, this won't work.